செஞ்சி நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்று. செஞ்சி பல விஷயங்களை எடுத்துரைத்தாலும் நம் மனதில் முதலில் பதிவது எழில் கொஞ்சும் கோட்டை. 9ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆரம்பிக்க குறும்பர் வார்த்து கொடுத்த பெருமை அது. அதே செஞ்சியை பூர்வீகமாக கொண்ட இன்னொரு பெருமை 19ஆம் நூற்றாண்டில் உயிர்ப்பித்தது. 1/3/1942 திருமதி வெள்ளச்சி அம்மாள் அவர்களின் கருவில் பாதுகாக்கப்பட்ட மொட்டு குறிஞ்சியில் ஜனித்து வாகை சூடிட மலர்ந்தது. மலர்ந்ததும் திரு வேணுகோபால் அவர்களின் கண்ணிமைகளில் காக்கப்பட்ட அந்த மலருக்கு அன்று தெரியாது தான் வாகை சூடிட பிறந்தவன் என்று. அம்மலர் தன் கனவுகளுடன் புத்தகங்களை குறிஞ்சியில் தொடங்கி செஞ்சிக்கு சுமந்து நடந்தே சென்று தன் பள்ளி படிப்பை முடித்தது. பின் செஞ்சிக்கும் பள்ளிக்கும் விடை கொடுத்து 1964 சென்னை லயோலா கல்லூரியில் தன் PUC பட்டத்தை சூடியது. பின்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை அடைந்தது. அம்மலர் தனது கல்வியின் பல்வேறு நிலைகளில் தரவரிசையில் மனம் கமழ்ந்தது. பொறியியல், இயற்பியல், தமிழ், ஆங்கிலம், கணினி என அனைத்து துறைகளிலும் தன் தடம் பதித்தது. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை, தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் திருச்சி, தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை மற்றும் மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி போன்ற நிறுவனங்களில் தன் மனம் கமழச் செய்தது. அது மட்டுமின்றி தன் பொற்கரங்களை கொண்டு என்ஜினியரிங் கிராபிக்ஸ், என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், டெக்னிக்கல் டிராயிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், AutoCAD லேப் மேனுவல், computer aided drafting using AutoCAD R40, theory and practical, manufacturing processes என பல அரிய விதைகளை பல அறிவு விதைகளை அள்ளித் தூவியது. அது மட்டுமின்றி த ஹிந்து நாளிதழில் சில கல்வி கட்டுரைகளை வரைந்தது. பல்வேறு நாளிதழ்களில் தன் கட்டுரை மூலம் தொழில்நுட்ப கல்வியை மெருகேற்றியது. தமிழகம் மட்டுமின்றி லண்டனிலும் தன் தடம் பதித்து சில காலம் தன் அறிவொளியினை வீசியது. அதோடு தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பயிற்சி திட்டங்களை வடிவமைத்து வழங்கியது. பாரதி தமிழின் மீது பற்று கொண்டிருந்தும் ஆங்கிலத்தை ஆணிவேர் வரை அலசினார். அதுபோல் இம்மலர் தமிழை சுவாசித்ததோடு ஆங்கிலம் எனும் ஆழ்கடலில் மூழ்கி திளைத்தது. தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கிணங்க தான் மட்டுமே திளைத்து ஆனந்தம் அடையாமல் ஆங்கில இலக்கணத்தின் அடிப்படைகளை அனைத்து மாணவர்களுக்கும் கற்பிக்க வேண்டுமென்ற அதிதீவிர விருப்பத்தில் சொல்லாடல் புரிந்தது. அதற்காகவே சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ் கிராமர் ஃபார் எவ்ரிஒன் என்ற அமிர்தத்தை அளித்தது. அதோடு நில்லாமல் தான் பிறந்த ஊரில் தன்னை சுற்றிய மக்களின் கல்வி தரம் உயர தன் நலமில்லா சேவை இன்றும் வழங்குகிறது. அத்தனை அதிசயமும் ஆச்சரியங்களும் நிறைந்தது. எஸ், ஒரே ஒருவர் வாழ்நாள் சாதனையால் our highly respected chairman திரு K. வி. நடராஜன் அவர்கள்